பதமா அவர் அழைத்து போற ஒரு வழிகாட்டியாக திருமதி பிரியா ஐயப்பன் தன் சேவையை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவள் பக்தி சிகாமணின்னு கிடைச்சிருக்கிற பட்டத்துக்கு நம்ம எல்லா சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சம்ஸ்கிருதத்துல, பாகவதத்துல, நாராயணத்துல இன்னும் இவளோட ஈடுபாடு அனைவரும் அறிந்தது. அப்பேற்பட்ட வாழ்க்கை வேத வித்துகளாக வாழ்ந்து வந்த இந்த பால் பூமி விட்டுடுமா? தமிழ் மாசத்துல மாசி மாசம் நடக்கிற அந்த பெரியாரி வருஷாபிஷேகத்துல கலந்துக்கணும்னு இன்வைட் பண்ணப்போ பகவத் விஷயத்துக்கு உடனே ஒத்துண்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு அம்பாள் கைங்கரை பொருளை பண்ணியிருக்கிறதுக்கும் இப்பேற்பட்ட பக்த சிவாமணி வரவேற்று தெய்வத்தின் கலைகள் சொல்லுமாறு அன்போடு பெரியாரி சார்பாகவும் ட்ரஸ்ட் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு பொழுது இல்லையா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வருஷாபிஷேகம் நாளைக்கு போது உங்களுடைய உழைப்பு இந்த கோவில தெரியுது. ஏன்னா மாமி போட்டோஸ் அனுப்பிச்சும் போதுதான் தெரிஞ்சது இந்த மாதிரி லெவல்ல இருந்துட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அகத்தீஸ்வரர் ஸ்ரீ வெளிநாயகி சமேத அகத்தீஸ்வரர் கோவில்ல நாங்க சென்னையில இருக்கோம். மாமி வந்து கேட்டுட்டா அவ்வளவு ஒரு இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலை இவ்வளவு ஒரு பிரமாண்டமா எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு உழைப்பு முன்னாடி இருக்கிறது. வெளிநாயகி எல்லா பரவாயில்லையும் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இந்த கோவிலுடைய பெருமை மற்றவர்களுக்கு தெரியறதுல உங்களுடைய செயல்களை வந்து நான் எதிர்பார்த்தேன். இன்றைய பொழுது எப்பொழுதுமே நம்ம வந்து யூடியூப் லைவ்ல ஏகாசி பார்த்துருக்கோம், திருமணத்தை பார்த்துருக்கோம். இன்றைக்கு பெரியநாயகி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவில் துவார் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து உங்க எல்லாருக்காகவும் ஒரு அழகான ஒரு லைவ். தெய்வத்தின் கதைகள்னு கொடுத்துருக்கார். நம்ம எல்லாருடைய கதையும் தெய்வத்தின் கதை தான். ஆமபிரமாசினா சொல்றோம், சொல்லிருக்கோம். நம்ம உள்ள இருக்க அந்தரியாமதான் இங்கே வந்து வெளிப்பாடாக பெரிய நாயில இங்க பரிமாணம் செஞ்சுட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கவங்களை பார்க்கும்போது எனக்கு அதோட வெளிப்பாடு தெரியுது. அழகா அலங்காரம் பண்ணிட்டாப்பா நிக்கிறது அவருடைய சொரூபமா இங்க வந்து எல்லாரும் ஒரு சந்தோஷத்தோட பார்க்கறது இன்னும் பெருமிதமா இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் தெய்வங்கிறது வந்து கோவிலையும் இருக்கு, நம்ம உள்ளேயும் இருக்கு. பகவத்கீதா சொல்றாங்க கஷேத்திர கஷேத்திர விவாக யோகம் சொல்றாங்க. நம்மளுடைய யாக்கை, நம்மளுடைய மெய், உடம்ப வந்து மெய்ன்னு சொல்லுவோம். அந்த உடம்பு மெய்ன்னு நினைச்சுட்டு உள்ள இருக்க மெய்யை மறந்துடும். தமிழுடைய அழகான அழகம் வரணும். மெய்னா ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த உடம்பு இல்ல. உள்ள இருக்க அந்தரியாமை மட்டும்தான் இருக்க. சிவம் உள்ள அந்தரியாமை இருந்தா சிவம், அது இல்லைன்னா அது மேல இருக்க எடுத்துருக்கீங்க. அந்த அந்தரியாமையாக உள்ளிருக்கின்ற அந்த ஆத்மானுபூதியை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கோவில்ங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கும். விவேகானந்தர்கிட்ட கேட்டா எல்லா இடத்துலயும் தான் பகவான் இருக்காரு சொல்றேன். அப்புறம் கோவில் வந்து உட்காரு, ஏன் கோவிலுக்கு போறேன், ஏன் வழிபாடு ஒருத்தர் வினாண்டா பாருங்க. அப்போ உடனே விவேகானந்தர் சொன்ன காட்சி எல்லா இடத்துலயும் வீசிருப்பா, ஆனாலும் நீ படிக்கின்ற அறையில ஒரு சிறிய மினிஸ்திரி போட்டு எடுத்தாங்க. காட்சி வீசவே படலையே, ஏன் மினிஸ்திரி போட்டு காட்சியின் செறிவு அதிகமானது சொல்றது. அந்த காட்சி நம்ம மேல வரும்போது அந்த ஸ்பர்ஷம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது. அதே போலதான் கோவில்ல வரும்பொழுது அந்த அதிர்வலைகள், அந்த அதிர்வலைகள்னால நம்ம உள்ள இருக்கிற அந்தரியாமை பரிவடிக்கிறோம். எல்லாரும் ஆத்மான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் ஒரு ஜீவனாகும், அது ஜீவாத்மா. அந்த ஆத்மாவை பரிபாலனம் பண்றது, கோவில கட்டி பரிபாலனம் பண்றது, வீட்டுக்கு அரிசி இல்லத்தரசி சொன்னாங்க. நம்மளுடைய உடல் உள்ள இருக்கிற அந்த அந்தரியாமையை, அந்த ஆத்மாவை தன் கட்டுக்குள்ள வைத்திருக்கிறது.
பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா. அப்ப இரண்டும் வேறு அப்படின்னு. அப்ப அந்த ஜீவாத்மா உள்ளே இருக்கிறதுனால நம்ம மங்களமா இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை காட்டி கொடுக்கறதுதான் சிவபெருமானுடைய வேலை. முதல்ல அவர் தான் குரு. இன்றைக்கும் தட்சிணாமூர்த்தியாக கடால வளர்த்து எடுத்துக்கொண்டு கண்களினாலேயே நமக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க தட்சிணாமூர்த்தி. அவரை பார்க்கும் பொழுது அந்த மௌன நிலையில கண்களினால் சரணாதி முனிவர்களுக்கு முதல்ல அவர் வந்து அந்த ஞானத்தை கொடுக்க பேசல. இன்றைக்கும் சில அம்மாக்கள் பார்க்கலாம், குழந்தைகள் வாசனை பண்ணா சில அம்மாக்கள் அசட்டுத்தனமா வாயை விட்டு சொல்லுவாங்க. சில புத்திசாலி அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, கஞ்சாட காட்டுவோம் தீபா உடனே குழந்தை புரிஞ்சுக்கும் சரியாது. அது அதோட சமத்து தான், கண்களினாலே பேசுறதுதான். குருவாருக்கு தட்சிணாமூர்த்தி கண்களினாலே ஞானம் சொன்னாலே அந்த ஞானம் எது சொல்றதுன்னா, நீ அமைதியாக என்னை போல் தவம் என்ன தவம் செய்யணும். உடனே வாக்கி போய் பாருமா விஷயம் இல்லை, நீ என்ன பண்ணியோ சிவனே இருக்கு. அது பெரிய ஒரு கோலுக்கு இல்லை சொல்லுவாங்க. சிவனே இருக்கு, சிவனே இருக்குன்னா படிக்காம இரு, ஏதாவது போட்டு அசங்கமா பேசிட்டு இருக்காரு, நான் எப்படி போய் வரணும் பயந்து இருக்காரு, உண்மையிலேயே படிச்சுட்டு இருக்காரு. மேல ஒரு கட்டம் அதனாலதான் மேல ஒரு கட்டம் பார்ப்போம். அது மேல இல்ல கையில இல்ல உள்ளே அவன் உள்முகமாக பாருன்னு அதுதான் நம்ம சொன்னார். வெளியே தெரியுதே உள்ளப்பா உள்ளேப்பா உங்களை பார்க்கணும்னா எதை பார்க்கணும், நம்ம கண்ணு மூடி கொண்டாடினாலே என்ன பண்ற மாதிரி இருக்கு. யாரும் ஒரு வாரத்துல ரோதுல யாரோ வர விவசாய மனசு அதுதான். அந்த அலைக்காய்கிற மனதை ஒரு இடத்துல கட்டி போட சொல்லி கொடுத்தவங்க சிவபெருமான் நமக்கு முதல் குருவாக இது சொல்லிக் கொடுத்தது. நீ அமைதியாக உன்னுள்ளே இருக்கின்ற அந்த அந்தர்யாமி பார் என்று நமக்கு முதல் ரோல் மாடல் முதல் குரு சிவபெருமான். அவர் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அது எதனால தெரியுமா, அவரோடு சேர்ந்து இருக்கிறது சக்தி. வரும் சக்தி ஜாஸ்தியா இருந்தா குழந்தைகளுக்கு குழந்தைகள் பார்க்கும் சும்மா எல்லாம் பண்ணிட்டே சக்தி வேணும் சக்தி எப்படி உட்காருவா அப்படின்னா, அந்த சக்திக்காக தன்னுடைய இடது பாகத்தை கொடுத்தோம். இந்த வாம பாகத்துல இருக்காட்டி அந்த தேவியினுடைய இடுப்பு அது சுரத்தி தெரிஞ்சு அந்த இடுப்பே இருப்பாரு. ஏன் அப்படின்னா ஒரு ஜீவன் இருந்தா மட்டும் போறாரு, அவருக்கு சக்தி இருந்தாதான் அவன் நிம்மதியா இருக்கும். எல்லாம் பண்ணணும் தோணுது, ஆனா கைகால் முடியும்னா என்ன பண்ணுறது, சக்தி தான் அவரோட பேஸ். ஒரு குழந்தைக்கே ஒரு ஜனம் கொடுக்கின்றார் ஒரு ஜனனினா அந்த ஜனனியோட ஸ்தானம் அவருக்கு சின்ன குழந்தை பார்த்துட்டா அம்மாவுக்கு எவ்வளோ பெருந்தமா இருக்குங்களா குழந்தைங்களுக்கு வாழ்க்கை. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அந்த குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த குழந்தை சொல்றேன் வந்து யோசிச்சு பாருங்க, இந்த லோகத்தையே மாதாவான பெரியநாய்க்கு எவ்வளவு சந்தோஷமும் நீங்களா இங்க சேர்ந்துருக்கீங்க இல்லையா? எங்கேயோ அவனா வராய் அவனா வந்து எவ்வளவு ஒரு லட்சணமா இருக்காங்க, எவ்வளவு விஷயம். அந்த தாயின் பெருமையும் நீங்க அந்த கருவறையில் இருக்க தாயினுடைய சுயத்தில் தெரியுது. அதே மாதிரி சரிதான் பார்த்தேன் மாவட்ட சர்வீஸே ஒரு விஷயமா சொன்னேன். அது இங்க பார்த்தேன் பெரிய பார்த்தாச்சு, அகதிஷு பார்த்தாச்சு, சுத்தி வரைச்சு சுதை வடிவத்துல இந்த விஷ்ணுவும் காளியாரும் பிரம்மதேவனும் என்ன அந்த கோஷத்திலையும் அந்த சுதை வடிவத்துல இருக்க அந்த சுவாமியினுடைய சுரத்திலே பரிபூர்ண கடாட்சம் வந்த ஒரு மன நிறைவு. இந்த மாதிரிலாம் எங்க இருக்கு? நீங்க கோவிலுக்கு எதிர்க்க அழகான ஒரு தாமரை குளம், ஏன் தாமரை குளத்துக்கு காட்சி அடிக்கிறது ஒரு பிறப்புல ஆரம்ப சத்தம் இல்லை, வண்டி சத்தம் இல்லை, காற்று மாசுபடல, இயற்கையான ஒரு வாதாவரணம், ஏன் ஒண்ணுமே செயற்கை. இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது
நீங்க இதை 1 மணி நேரம் அப்சர்வ் பண்ணாலும் அமைதியா நல்ல விஷயம் கேட்க அந்த முகமும் மலரும் மனமும் மலரும். நம்ம மனசோட பிளஸும் தான் மைனஸும் தான். என்ன அப்படின்னா யாரோ ஒரு கிரிக்கெட் மொபைல் ஆச்சு மொபைல் சொல்லிட்டு அதே ஒருத்தர் நம்ம வந்து கோயிலுக்காக முகம் மலரும். இதெல்லாம் நம்ம தேவத்தை பற்றி ஐடென்டிட்டி பற்றி சோன்சோ பிரியா சித்ரா மாலா ராவ் பற்றி கேட்டுட்டே பேசுறேன். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இருந்தா யார் வர யார் போறா உங்களுக்கு கால் சத்தம் கேட்காது யாருக்கா போறேன்னு ஒரு நல்ல விஷயம் விளையாடுறாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா காது பண்ணுவோம் ஆகாசத்துதான் போயிடும். எல்லாம் வந்து வேண்டாம் எல்லாம் வந்து வேண்டாம் பிரம்மா வந்து இல்லை கண்ணினை போல க்ளோஸ் பண்றது இல்லை. ஆனா நமக்காக என்ன பண்ணுறோம் சாதாரணமா யார் என்ன பேசுறா யார் என்ன பேசுறாங்க அழைச்சிருக்கு. இங்கேயான நல்ல சுவாமி பாட்டு கேட்டுதுன்னா ஒரு செகண்ட் நம்ம முழுவதும் சொல்லுவோம் எங்கேயோ கோவிலேருந்து சத்தம் கேட்கணும் நடக்கிறது. ஸோ நம்ம காவிகளை ஈர்க்கிற நல்ல ஒரு விஷயம் என்னன்னா சத்சங்கம். சத்சங்கம்னா ஆதிசங்கர பகவத்பாதர் சொன்னாரே சத்சங்கம் நிசர்கத்தை நிர்மோகத்தும் நிர்மோகத்தை நிஷ்டலத்தும் நிஷ்டலத்தே ஜீவன் முக்தி. அவ்வளவுதான். எல்லாரும் நல்ல மனதோடு கூடி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்குதான் கோவில் போடுறோம். ஏன் அது வீட்டில் பண்ண முடியாதுன்னா நம்ம பாட்டு உட்காந்து நாமாசனமோ யாரோ ஒருத்தர் உடனே ஃபோன் பண்ணா ஃபோனை போய் எடுப்போம். எடுத்தோடனே இத்தனை நாள் இல்லாம அன்னைக்கு ஃபோன் பண்ணி தெரியுமா அம்மா என்ன பண்ண தெரியுமா இவ்வளவு நாள் தெய்வமே உட்காந்துருந்தோம். அவங்க பேச ஆரம்பிச்சோட மனசு கலந்து அதோட முடிஞ்சுதான் ஃபோனே வைக்க மாட்டான். ஃபோனை வச்சுட்டு நம்ம மனசுல என்ன ஆகிட்டு ஏன் அவங்க பேசு மனசு பகவான் வந்துட்டு கமலா இல்லையா? அப்போ மனசுல ட்ரெஸ் அதுதான் எதனை கொடுக்கையோ அதை பிடிச்சோம். அப்போ நம்ம சத்சங்கமா நல்ல விஷயங்களை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு நாமா சொன்னோம்னா நம்ம சொல்ல முடியலன்னா போய் பாதுகாக்கணும். அந்த நாமாவினுடைய தாக்கம் பாருங்க சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டா அச்சேதன வஸ்து சேதன வஸ்து உயிரற்ற விஷயம். ஒரு வாட்ச் இருக்குன்னா அந்த வாட்சை வச்சு பகவான் நாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்சினுடைய அணுக்களை ஆராய்ந்தால் கூட அது வித்தியாசம் தெரியும். நீரை ஒரு டம்ளர் நீர் அதுதான் அதெல்லாம் பண்ணுவாங்க. முன்னோர்கள் ஒரு டம்ளர் நீரை எடுத்து ஒரு நாமஜம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நீரை அழுந்துவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய மருந்து வேற விஷயமே இல்லை. அது சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கலாம். முதல்ல அந்த தண்ணியோடைய மாலிகுல்ஸ் இருக்கே அதனுடைய வடிவமைப்பை பார்த்துருக்காங்க. ஏழாவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நீர் இருக்கின்ற அந்த கோப்பை பக்கத்துல வச்சுட்டு நாமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நீரினுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கு வடிவமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அதனுடைய சரியான அமைப்பு கிடைச்சிருக்கு. விஞ்ஞான ரீதியா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுடைய முன்னோர்கள் இதான் பண்ணா. அந்த காலத்துல எல்லாம் வெட்டிங் டேக்கு ஓட்ட போய் கொண்டாட மாட்டாங்க. ஒரு ராதா கல்யாணம், ஒரு ருக்மிணி கல்யாணம், ஒரு பிரவசனம். இவங்க மாதிரி பிரவசனம் கூப்பிடுறவங்களுக்காக சொல்லல. ஆனா அதுதான் நடந்துருந்தது. ஏன் அந்த நேரத்துல அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து பகவான் அப்படி பேச 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 10 பேர் கொண்டுப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் மனசுல ஒரு சின்ன ஏழாவது இதுனா கூட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அவன் சேர்ந்து வாழ்த்து சொந்தமா மட்டும் வரது என்ன மனசுல என்ன தேசம் இருந்தாங்க கூட அங்க நாமா சொல்ல 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 அவர்கள் நிலையை மறந்து கொண்டு அப்படியே மெய் மறந்து நல்லா இருக்கும்னு சொல்லி அவ்வளவுதான். இதுதான் செலிப்ரேஷன். பர்த்டே கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம், திருமண நாள் கொண்டாட்டம்னா என்ன பண்ணணும்னா இன்னும் அதை சின்ன ஒரு ரூபாய்க்கா சொல்லுவேன். பிறந்த நாள்னா ஒரு கேக்கை வாங்கிக்கிறேன் வச்சுட்டு வாங்கி என்ன ட்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு ஹாப்பி பர்த்டே ஊதி அணைக்கிறேன். அமங்கலமா தெரியல அவனுக்கு. அமங்கலம் தானேப்பா ஒரு பொருள் நம்ம விளக்கு ஏற்றிட்டு அந்த தீக்குச்சியோட ஊதி அணைச்சிருக்காரு. சாஸ்திரம் தான் சொல்லிருக்காரு. அந்த தீக்குச்சி ஏற்றினா அந்த கருப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல விளக்கு வச்சுருந்தா
பூஜை பண்ற இடத்துல காய்ந்த பூக்கள் கூட இருக்கக்கூடாது. அதுவும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். சுத்தமா இருக்கும் பொழுது அந்த பரிமாணம் தெரியும், அந்த பகவானோட வைப்ரேஷன் தெரியும். அவன் சின்ன கூட கேட்ப நல்ல இடத்துல ஊதி ஊதி அடிக்கிறியே, இதெல்லாம் மழை மாதிரி இருக்கேன். நிறைய பேருக்கு அந்த கோபம் இருக்கு. ஏன் அதனால ஒரு நடக்க எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கு அணைச்சி ஆரம்பிக்கல. பெரிய ஒரு விஷயம், உன்னுடைய ஆயுசுல ஒரு வருஷம் போயிட்டு உனக்கு அர்த்தமா இருக்கிறாங்க. பேசுனா கேட்கறது பேசுனா வேலை நீங்க பேசுங்க லைவ்ல அதுல லைவ்ல கேட்கறத மட்டும் செக் பண்ணு. அதுல அவர் கேக்குற ஒரு வருஷம் உங்களுடைய ஆயுசுல போயிட்டே உனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு வருஷம் நீ என்ன பண்ணீங்க? ஒரு வருஷம் போயிட்டே, ஒரு வருஷம் எத்தனை சத்சங்கம் போயிருக்கலாம், எத்தனை பகவத் ஸ்மரணை பண்ணிருக்கலாம், இவ்வளவு நல்ல விஷயங்கள். இந்த மாதிரி கோவிலுக்காக நீ எத்தனை கோவிலுக்கு போயிருக்கலாம், கும்பாபிஷேகம் பண்ண கோவிலுக்கு ஏதாவது போயிருக்கோம், சின்ன அனைத்தைங்கரி பண்ணிருக்கலாமே இல்லையா? ஒரு வருஷம் என்ன பண்ண நீ கேட்டு பாருங்க. போன ஒரு வருஷத்துக்காக கேட்க வெட்டி கொண்டாடுறியே, உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியலையா? அது எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை யோசிச்சிருக்கோம் நம்ம வீட்டுல. நம்ம ஒரு வருஷம் போயிட்டே நம்ம ஏங்கணும். ஒரு நாள் அடிக்கடி சொல்றது, நம்ம கிடைக்கிற ஒரு நாளும் நம்ம போனஸ். நமக்கு என்ன சுவாமி தெரியும் நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம் இல்லையா? மலையாள கவி பூந்தானம் சொல்லுவார் அடிக்கடி, இந்த தேகம் இருக்கே இது நீர் போல மாதிரி இருப்பார், நீர் குமிழ். அதை பார்க்கச்சு படப்படப்படான்னு இருக்கும், அது எப்போ உடையும் நமக்கே தெரியாது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ பக்தி பண்ணணும் அதை பண்ணணும், அதுக்கு என்ன வயசாகட்டும், இல்லை குழந்தைகளை கரையேற்றலாம். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்றாரு. என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த பீன்ஸ் அவரை தோரை எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து நம்ம மண்ணில் ஊஞ்சிட்டோம்னா அது அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கொழுகொம்பு, ஏன்னா ஆட ஆரம்பிக்கும் போது கொடியில் அதான் உடனே ஒரு கொழுகொம்பை கொண்டு வந்து நட்டுடுவோம். பீன்ஸ் அந்த கொடியை அதை சுற்றி விட்டு நம்மளுடைய டெரஸ்க்கு மேலே ஏற்றுள்ளாமே பந்தல், அது ஏற்றுள்ளாமே அது வேறிடும். பந்தல்ல ஏறியாச்சு, அது அதனுடைய சுற்றி வளர்ந்துருக்கு. அப்பையும் அது என்ன கொழுகொம்பு தான் ஆதாரம், நம்ம மேல பிடிக்க முடியும். அதால நம்ம நினைச்சிருக்கோம் இந்த கொழுகொம்பு ஆதாரம் இதுலதான் இருக்கு, அது நல்லா செட்டில் ஆன பண்ணணும். கொழுகொம்பு ஆதாரத்தை வச்சுருக்க மாதிரி நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம மனுஷனா பிறந்தாச்சு, படிச்சாச்சு, வேலை செஞ்சாச்சு, குழந்தைகளை பெற்றாச்சு, குழந்தைகளுக்கும் படிப்பு கொடுத்தாச்சு, அவளை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அதுக்கப்புறம் அவ குழந்தைகளையும் பாடாச்சு. இதோட பேசி இல்ல, அவங்களுடைய அடித்தளம் இல்ல. இல்லத்துனா நம்ம போக எல்லாரும் இல்லத்தான் இருக்கணும். ஆனா அந்த இல்லத்தில் இருக்கும் பொழுதே வந்து வளர்ற சமையல் பண்ணோம், அதுக்கப்புறம் ஈவினிங் நடுவில் வந்து நம்ம இருக்கவே டிவின்னு ஒண்ணு இதே பாக்ஸ், அது நம்ம சீரழிச்சு அவங்க கல்யாணம், அந்த பொண்ணு அந்த கல்யாணம் சீன் நினைக்கிற பொண்ணே வாழ்ந்து வந்துருக்கும், அதுவே வாழ்ந்துருக்கும். ஆனாலும் இன்னும் கல்யாணம் நடந்தே இருக்கும். நகராத ஒரு மாமை வேகத்துல அதையும் பார்த்து சீரழிச்சு, ஏன் அதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு. என்னதுக்காக பொழுது போகணும், அதான் பொழுதுபோக்கு. பொழுது நல்லதா போகணும்னா பகவான் நினைச்சாலும் அது பொழுது, ஆனா அது பொழுதே இல்லை, அது வீ. இந்த பொழுதுபோக்க நம்பி இருக்கிற அந்த கொடியை போல நம்ம இல்லத்துல இருக்கோம், அவளை செட்டில் பண்றோம், அவளை செட் பண்றோம், நம்ம சந்தகம் போன பார்க்கும்போது அங்கே போன ஒரு பேரம் போட்டுதான் பேட்டி போட்டுதான் உடனே அவளை பார்க்கணும், அது வாழ்ந்துடும், அதுக்கு ஒரு கல்யாணம், வேலை பேரன் கொடு பேரன் அப்படியே இல்லையா? சரி, நம்மளுடைய இல்லத்தில் இருந்தா கூட நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்க செல்ல வேண்டியது நம்மளோட கடமைன்னு தெரிஞ்சுக்கிறதே நான் ஸ்ரீரமண மகர்ஷிட்ட சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஹைதராபாத் தெலுங்கு தேசத்திலேருந்து ஒருத்தர் வந்தார். அவருடைய கோஷம் இருக்க நீங்க பாருங்க, ஸ்ரீரமண மகர்ஷி பார்க்கறதா வந்துட்ட உடனே நான் என்ன எங்க போனோம் அப்படின்னு கேட்கிறேன். அதாவது இவருக்கு என்ன நினைக்குன்னா சன்னியாசம் கொடுப்பார், தீட்சை கொடுப்பார். இப்பெல்லாம் அதெல்லாம் பெரிய மார்க்கெட்டாக இருக்கு.
பெருசா ஒரு பெரிய சட்டை போட எடுத்து உனக்கு அதை நான் எடுத்துக்கிறேன் சொல்லி பண்றது ஒரு பக்தி வேற நினைச்சிருக்கோம். அதுவும் ஒரு கதை கதையும் சொல்றேன். அவங்க வந்து கேட்டுட்டேன், நான் என்ன பண்ணேன் சுவாமி, நான் ரொம்ப பெரிய ஸ்ரீரமான மகரிஷி பேச மாட்டாங்க தெரியும், அமைதியா தான் இருப்பார். ரொம்ப படிக்கிற உடனே வந்த வெளியே திரும்பி போட்டேன். இவர் ஓ அழுது எனக்கு திரும்பி போக சொல்லிட்டாரு, திரும்பி போக சொல்லிட்டேன். பொருள் தெரியல. ஒரு நாள் சொன்னா, நீ எங்கே இருந்து வந்தாலும் அவங்க போகணும். இவன் நினைச்சிட்டு இருக்க தெலுங்கு தேசத்துக்கு போன நினைச்சிட்டு இருக்க. அவர் சொன்னது அது இல்ல, நீ எங்கே பரவாயில்ல கிட்டே வந்தியோ அவங்க திரும்பி போனோம்னா அதுக்கு நான் அபியாசத்தை நீ பண்ணணும் தான் அவர் சொல்லியிருக்க. நம்ம எல்லாம் பகவானிடத்துலேயே வந்துருக்கோம். என்ன பிறகு அடுத்த பிறகு தெரியாது. அறிஞருக்கு மாநில பிறப்பில் ஆயிடுச்சு. கூண்டோட செவிடு எல்லாமே பிறந்தாச்சு. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கோவில் கடிச்சு விட்டு கிருஷ்ணாராமா இருக்கணும், நம்ம சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு அந்த படத்தையும் நீக்கிட்டோம். அடுத்தது என்ன ஜென்மான்னு தெரியாது. சின்ன சின்ன ஓரறிவு ஜீவனம் பார்க்க போறோமான்னு தெரியாது. திருப்பி 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 82 லட்சம் ஜென்மாக்கள் அதை அளவா செஞ்சு ஆன்மா. இந்த ஆன்மா வந்து பரபிரமத்திலிருந்து திருப்பி போக வேண்டியது அவர்கிட்ட. சும்மா அப்படி போயிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எங்கேயாவது அமெரிக்கா போனா விசா வாங்குறது, பாஸ்போர்ட் இல்லாமல் எங்கேயா போக முடியாது, விசா கிடைக்கிறது. அது இப்போ யாரும் எங்கேயும் போக முடியாதுன்னு சொன்னோம். ஒரு வருஷமா லாக்டவுன், ஹோமே ஜெயிலு. அவன் வந்து வருஷத்துலேயே லீவ் கிடைக்கும் நினைச்சு காத்துட்டு பாவம். இந்த மார்ச் எண்ணிலேருந்து ஒரே லீவு பண்ணுவோம். இது எப்போ வீட்டை வந்து கிளம்பும் அவன் கேட்க ஆரம்பிச்சா. குழந்தைகள் ஒரு பக்கம் சமைச்சு முடியல, கிளீன் பண்ணி முடியல, எல்லாம் அப்படியே வெளியே உட்காந்து கொதிப்பு. அப்போ இல்லறம் சுகம் என்று நினைப்போமே, அந்த சுகம் எங்கே போகுது? நம்மளுடைய பக்தா, நம்மளுடைய கணவர் இல்லத்துல இருந்தா பரவாயில்ல, இவருக்கு டெய்லி போயிட்டு வர பாவம் ரெஸ்ட் போடணும்னு நினைச்சிடலாம். இப்ப இவர் இங்கேயே வேலை பண்ண ஆரம்பிச்சார். குழந்தைகள் பாவம் லீவுக்கு டெய்லி போடணும்னு நினைச்சோம். குழந்தைகள் பக்கா சுகம் நினைச்சோம். சாட்டர்டே சண்டே வந்தா சுகம் நினைச்சோம். சில பேர் சண்டே சண்டை போட்டு போயிடும். இப்ப என்ன போச்சு, 35 நாள் சண்டையா போச்சு. எல்லாரோட சண்டே அதுலேயும் சுகம் இல்லை. சரி, இப்ப நல்ல திருக்கணம் சாப்பிடணும் அப்படியே உட்காந்துருக்கலாம்னு போது அப்படியே கொஞ்சம் வேகத்தை விடணும். அளவா சாப்பிடணும். இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் வேணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசையாயிடும். என்னமோ முடியல, என்னமோ பண்ணல அந்த சரிமான ஆகும். என்ன அழகு ஏன் அமுதமும் நஞ்சாரு அதையும் சொல்லுவீங்க. சரி, இருந்தாப்புல எப்படி இப்போ திடீர்னு வாழ்க்கை அப்படி யாரோ ஒரு ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நடந்துடும். மாமிக்கு சுகம் இருக்கும். அந்த 1 கோடியை விட்டுட்டு 2 கோடி செலவுக்கு பிளான் பண்ணுவோம். மாமா எங்க கரெக்டா? சரி, இதுதான் வாழ்க்கை. நம்ம கிட்ட கிடைக்கிறது நம்ம என்ன சொல்லிருக்கோம், நம்ம கிட்ட கிடைக்காத சுகம் இருக்குன்னு சொல்லிருக்கோம். கிடைக்கும் பொழுது உண்மையில படவே வச்சுக்கேன். இந்த படம் நான் கட்டிட்டு இருக்கிறத பார்த்தா நல்லா மாதிரி இருக்கும், நல்லா கூட வச்சுக்கேன், பரவாயில்ல, இதை மாதிரி ஒன்று நம்ம வாங்கலாமா அப்படின்னு பார்த்து அதனால பண்ணுவோம். அவங்க எக்ஸாம்பிள் சொல்றேன், நிஜமா பண்ணிக்கா. அந்த கடையா தேடி ஒரு கடையை தெரியாதமா கடிச்சுட்டு கடைச்சுனா கட்டி வருகிறேன். அந்த வாங்கி ஒரு நாள் கட்டிக்கோட அவதான் பீரோல இருக்கு. என்னன்னு கேட்டா அடிக்கிறதுங்க. எனக்கு அடிக்கிறதுனா இது வேற விஷயம், அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா வாங்கின வாழ்க்கை அடிக்கிறதுக்கு கட்டுறதே இல்லை. அதுலேயும் சுகம் இல்லை. கஷ்டப்பட்டு தேடி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. கிடைச்சா சந்தோஷமா நம்ம கையில வச்சுக்கலாம் பார்க்கும்போது அதுவே துக்கம். சாப்பிட்டா அதுவும் கஷ்டம், பணம் இருந்தா செலவழிப்பதும் கஷ்டம். ஆரோக்கியம் நல்லா இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இனம் தெரியாத விஷயங்கள்லாம் வருது. ஆரோக்கியமா இருந்தா காக்காக வெளியே வாக்கிங்கும் போக முடியல, அதுவும் கஷ்டம். சரி, நல்ல சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம்னா யார் என்ன வரும், எப்போ வந்து நோட்டு மாறும்னு தெரியல. இப்ப 2000 நோட்டே பயந்து தான் வச்சுட்டு இருக்கோம். நிலையற்ற தன்மை, நம்மளுடைய வாழ்க்கையில நிலையற்ற தன்மையே இருந்துச்சு. நம்ம நிலையானதே நினைச்சுட்டு இருக்கலாம், நிலையானது இல்லை.
அவர் இது நிலையானது. பரபிரம்மம்னு ஒரு பரமாத்மாங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அது மட்டும் நிலையானது. நம்ம எல்லாம் நிலையில்லாம இருக்கோம். நம்ம போன ஜென்மால என்னவா இருக்கணும் நமக்கு என்ன தெரியும்? பகவானுடைய வராவதாரம் எடுத்தாலே நம்ம சம்சாரம்னு சகதியில அப்படியே சுற்றி இருக்கிறது. சகதியில் என்ன சொல்லுவோம்? பஞ்சுனா சொல்லுவோம். அவர் வராவதாரம் எடுத்து உதாரணம் இல்ல, ஏன் மேல எடுத்துட்டு வந்தார். அது அதனுடைய தாற்பயமே அதுதான். நீ சம்சாரத்தை பேசிக்கிட்டே இருக்கு, நீ எப்ப மேல எழுத போற? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரம்பரிய எழுதிக்கிறது, சமைக்கிறது, ஏதாவது சீரியல் பார்க்கறது, இல்லை நம்ம உங்க சொல்லலை தயவுசெய்து வச்சுக்கோங்க. நான் அப்படியெல்லாம் சொல்றேன் சொல்றேன்னு தயவுசெய்து வச்சுக்கோங்க. யூஸ்வலா சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் அந்த நினைப்பு இருக்காது. யூஸ்வலா சொல்றேன் மேக்சிமம். இல்ல ஏதாவது அப்படி பொழுது போறது, கடற்கரை போறது, இதுலயே முடிஞ்சுடுது. அப்போ நம்மளை படைத்த தெய்வத்துக்கிட்ட நம்ம திரும்பி போகணும், நம்ம ஆத்மா அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்? வந்த வழியே திரும்பி போகிறோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும்? செய்யல. உடனே நீங்க சொல்லுங்க, நான் கஷ்டப்பட்டு ஸ்கூல் படிச்சேன், அதெல்லாம் வேஸ்டா? காலேஜ் படிச்சிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சிலதெல்லாம் வந்து டபுள் டிகிரி எடுத்துப்போம், அதெல்லாம் படிக்கும். ஆனா ஆக்டிவிட்டியா வந்து ஹோம் மேக்கரா தான் இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஹோம் மேக்கர்னா அது சுலபம் கிடையாது. ஹோம் மேக்கர் குக்கருக்கு தான் ஈஸி, ஹோம் மேக்கர்லாம் வேலை வாங்க முடியாது. ஏன் பெண்கள் இன்னொரு விஷயம் இருக்கு, பெண்களுடைய சாமர்த்தியம் அந்த வீட்டுல பரிமளிக்கும். இந்த அளவுக்கு அவங்க வந்து அழகா ஃபைனான்ஸை மேனேஜ் பண்றா, எவ்வளவு அழகா வச்சுக்கிறாங்கன்னு அந்த கிரகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன் அப்போ அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் பக்தி செய்திருக்கின்றார்கள். ஆண்கள் பக்தி செய்யறா சரி, பெண்கள் பக்தி செய்திருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் எத்தனையோ பேர் நமக்கு இன்றைக்கும் அவையாரில் ஆரம்பிக்கும். மொத்தம் ஒரு ஸ்டேட் காரைக்கால் அவையாரில் இவ்வளவு பேர் பக்தி பண்ணியிருக்காங்க. அது என்னத்துக்காகன்னா நம்மள மாதிரி மனுஷாலும் அவளை ஃபாலோ பண்ணவங்க இருக்காங்க. நம்மள மாதிரி மனுஷன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, குழந்தைய வளர்க்கச்சேன் அவளை நீயே பண்ண மாட்டேங்கிற கம்பேரிசன், அவ்வளவுப்பா இவ்வளவுப்பா அது கம்பேர் பண்ணி அது குழந்தைக்கு பாவம், அந்த பொண்ணை பார்த்தாலே கோவம் என்னன்னு தெரியும். ஏன் புரியாத அது என்ன அதை கடமை பண்ணிட்டு இருக்கேன். சரி 5 வருடம் ஒன்றா இருக்கு, 5 வருடம் ஒன்றா இருக்கு. அப்போ காரைக்கால் அம்மையார் மாதிரி பக்தி பண்ண முடியலும் காரைக்கால் அம்மையாரோட சரிதம் கேட்டா நமக்கு பக்தி வரணும். அதுதான் சத்சங்கம். இப்ப எல்லாரும் கூடியிருக்கே, இப்பதான் சத்சங்கம். இங்க இருக்கவங்களுக்கு வேற எந்த நினைப்பும் இருக்க, பகவான பக்தி மட்டும்தான் நினைப்பு. ஏன் சனிதமா உட்காரணும், சேர்ந்து இருக்கணும். ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, எனக்கு இப்ப ஏதோ மனசுல ஒரு சஞ்சலம் உண்டாக என் பக்கத்துல இருக்கோ அவங்க பக்தி சொல்றதே கேட்டுட்டு இருக்கிறவங்க அவன் கேட்கிறாளே என்னால முடியல, அவ என் மனசுல எனக்கு பிரச்சனை போல இருக்கு, உடனே என் மனசை கட்டி எழுந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. இதுதான் நாராயண பற்றி சொன்ன பாகவத ரசமான நாராயணத்துல இந்த யமனியம் அஷ்டாங்க யோகத்தை பண்ணி ஒரு இடத்துல உட்காரு. அவர் அதை சொல்றதுக்கு காரணம் கபிலர். சாட்சாத் பரபிரம்மம் கபில பகவானாக அவதாரம் பண்ணி 9 குழந்தைகளை பிச்சாடிச்சு பிரஜாபதிக்கும் தேவபூதிக்கும் 9 குழந்தைகளை பெற்று வாழ்கிறாங்க. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதுக்கப்புறம் இவரும் நானும் வனப்பசம் போறேன்னு கிளம்புற. அப்போ உடனே அழ, சுவாமி நீங்களும் போயிட்டேன்னா நான் என்ன பண்ணேன், தனியா இருப்பீங்க, பெண்களுக்கு தனியை எவ்வளோ கொடுங்க, அதனாலதான் நம்ம வேற எங்கேயாவது அழைக்கலாம் கூப்பிடுறோம், புரியுதா? உடனே கபிலர் வந்து அம்மா உட்கார வச்சு உபதேசம் பண்ணார். கபில உபதேசம் பாரதத்திலும் நாராயணத்திலும் ரொம்ப டீட்டெயிலா நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அவர் சொல்ற, அம்மா நீ பார்க்கிறே இந்த விஷயங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் நிலையில்தான் பகவானோட படைப்பு. அவன் மட்டும்தான் நிலையானல. கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, 10 பஞ்சபூதங்கள் 5, காற்று நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மனம் புத்தி சித்தம் ஆகாரம் ஆயிட்டு, ஜீவன் ஒரு விஷயம், பிரகிருத்தின்னு ஒரு விஷயம். அதாவது புருஷனும் பிரகிருத்தியும் சேர்ந்ததுதான் நீ. பிரகிருத்தினா இயற்கை. அப்போ பகவான் உன்னை படைத்திருக்கிறார். அந்த படைத்த இறைவனிடம் சரணாகதி செய். நீ வந்து பிள்ளைய பிடிச்சிக்காத, பொண்ணை பிடிச்சிக்காத. இதெல்லாம் பிள்ளை இருக்கா அவங்களுக்கு கவலை, அவன் காப்பாற்றுவான். பொண்ணு இருக்காலும் அவன் காப்பாற்றுவான்.
யாரும் காப்பாற்றுறதுக்காக குழந்தைகளை வச்சு கொள்ளவில்லை. அப்படி பண்ணிட்டே இருக்கிறது மனசு நம்மளுடைய பிராணம் எடுப்போம், மூச்சு எடுப்போம். அது அப்படியே இந்த பிராணம் எடுக்கிறது மனசு ஒரு இடத்துல கட்டுப்படுவது பிரத்யாகாரம். நம்ம அப்பா நினைச்சா ஏதோ வடசு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன் மூக்கு வச்சு உன்னுடைய இந்திரியங்களை உங்ககிட்ட வச்சுக்கோ. அதான் பிரத்யாகாரம். அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைச்சிட்டு பெரிய விஷயம். அதுதான் நமக்கு வந்து உபவாசங்கள் வந்து உபவாசம். உபவாசம்னா விரதமா இருக்கும். அதுக்கு இன்னொரு வேர்டு இருக்குன்னா உபவாசம். நீ உன்னுள்ளே உன் அருகாமை இருக்கிறது. உபநயனம், உபவாசம், உபன்யாசம் இதெல்லாம் அருகில் உன் அருகாமையில். அப்போ உபவாசம் இருக்கும்போது என்ன இருக்கும்னா நம்மளுடைய மனமானது சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்காது, உள்ள இருக்க அந்தரியாமி உள்முகமா பாரு. இதெல்லாம் கபிலர் சொல்லி கொடுத்தா நீ உள்முகமாக பார். அம்மா நீ என்ன பிடிச்சாரு புத்தருக்கு வந்து சந்தோஷமா நினைச்சாத, உள்ள பகவான் இருக்காருன்னா நீ உடனே அம்மானது பகவான் நாமா சொல்லிட்டே உன் மனமானது அதை பிடித்துக் கொள்ளும். அதுக்கப்புறம் அந்த பரபரமே உன்னை நினைச்சு கொடுத்தார். சரணாகதி பண்ணி ஒரு இடமா அமைதியா உட்கார்ந்து கொண்டு நாமா சொல்லி அவன் சென்றான். கபிலர் தன்னுடைய தாய்க்கு சொன்னார், கபில தன்னொரு தீபம் தேவபூஜை நெகாதி அறிவுறுத்தினார். நெகாதி இப்படி அம்மாவுக்கு பிள்ளை சொல்றது உண்டு, அப்பாவுக்கு சொன்ன பிள்ளை வெளியில இருக்கார். ஏன் சுவாமிநாதனா தந்தைக்கு சொன்னவர், அம்மாவுக்கு இப்படி சொன்னார். கபிலர் சாட்சாத் பரபிரம்மம். அவர் அவதாரம் கபில அவதாரம் எடுத்து வாழ்க்கை கட்டுவாங்க சொன்னது எதற்காக? நமக்கு நம்மளுடைய சுகம் அது இருக்கு இதுல இருக்குன்னு நினைச்சிருக்காங்க. உன்னுடைய சுகம் உள்ள இருக்கு. அப்ப நீ நன்றாய் மூடி கொண்டு உட்கார்ந்தா உனக்கு பயமா இருக்காது, சுகம் வரணும். இதற்காக தான் அதுல ஏகாதசி விரதத்துக்கு ஒரு சின்ன கதை இருக்கு. ஏகாதசினா நம்ம என்ன தெரியும், அரிசி சாப்பிட மாட்டோம், அது மட்டும் தான் நம்ம அதே வச்சுருக்கோம். ஆனா அந்த விஷயம் இல்லை, ஏகமா வசிக்கிறது, ஏகமா ஒரே விஷயத்துல நம்ம சிந்தனை கொண்டு வருது. அது பகவான் நினைச்சது ஒரு நாள் ஏகாதசி. அது ஒரு வாரம் என்ன பண்ணிட்டு ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அது என்ன சாப்பிட்றதுன்னா ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, நல்ல பழுத்த பழம். அந்த பழங்களை கொண்டு வந்துட்டு பழங்கள் வச்சு, சரி இன்னைக்கு நான் வந்து ஏகாதசி ஒன்றும் சாப்பிட மாட்டேன், பழக்கம் இருக்கட்டும், என் மரம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அது கொண்டு வந்து சொல்லிட்டு அப்புறம் ஒரு நாள் அவனோட மனசு போகுது, இல்லை எப்படி இருக்கு இந்த பழம் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே நல்ல ருச்சி. உடனே அடுத்த பழம் கொஞ்ச நேரம் பார்த்து சரி நீங்களும் அப்புறம் சாப்பிடலாம். அது திருப்பி வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன பழக்கம், கொஞ்சம் சாப்பிட்றேன் ஒரு கோல பழத்தை சாப்பிடும் ஏகாதசி. அப்போ நம்மளுடைய மனமானது என்ன சாப்பிடுறதுன்னு தான் இருக்கிற அரிசி கதிர்த்து ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஏகமா ருசிக்கிறது இல்லை. ஏகமா ஒருமுகமாக ஒரே விஷயத்தை வச்சு கொள்ளுதான் விரதம். அந்த விரதத்தை ஒழுங்கா பண்ணும்பொழுதுதான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த விரதத்தை அனுஷ்டானம் உங்களுக்கு பிள்ளைகள் வேண்டுமா இந்த விரதத்தை கைப்பற்றும், மோட்சம் கிடைக்குமா இந்த விரதத்தை கைப்பற்றும். இதெல்லாம் அவருடைய சமயம் இருக்கிறதா உன் மனதை அடக்கி கொள்ளுங்க. மனம் அவங்களுக்கு சீக்கிரம் அடங்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. அதற்கு தான் பிரத்யாகாரா உன் இந்திரியங்களை கைகால் முக்கு ஏன் தொக்கு இதெல்லாம் அடக்கிட ஒழுங்கமா உட்காரும். அதனாலதான் கோவில்கள்ல கூர்மத்தை வச்சு அந்த விளக்குகள் வச்சுருக்காங்க. புராண கோவில்கள்லாம் அந்த விளக்கு வச்சு அவ்வளவு பாரமா இருக்கும். எத்தனை பாரமானாலும் அந்த ஆமையுடைய ஓடுக்கு அது தாங்கும். ஏன் அப்படின்னா ஏதாவது துணியே வச்சுக்காட்டி நம்மளாட்டி அது கையெல்லாம் உள்ள எடுக்கும், முன்னங்கால பிணைக்காலாம் உள்ள எடுக்கும். எழுந்துட்டு அப்படியே பாதி மாதிரி இருக்கும். அதுக்கு மேல கல்ல எடுத்து போட்டாக்க அது அந்த சக்தி எதனால வந்தது, அது இந்திரியங்களை உள்ள இருக்கு. அதனாலதான் இன்றைக்கும் அதனுடைய பிரதீகமாக அதனுடைய அடையாளமாக புராதன கோயில்கள விளக்கு கண்ட பூர்வத்தை நினைச்சுக்காங்க. பழைய கோயில்களை பார்க்கலாம். கோவிலுடைய அமைப்புகள் எல்லாம் அதுக்கு
ரோஷத்துல இருக்கிற மணி, மணியுடைய சப்தம் நம்முடைய லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும். இல்லையா? அந்த தாமிர பாத்திரத்தில் இருக்கின்ற துளசி ஜலம் திருத்தம், அது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கு. இப்ப ட்ரெண்டா இருக்கு, தாமிர பாத்திரத்தில் நீரை எடுத்து வையுங்கள், அதனால அருந்துங்கள். அவசரமா கேட்கலாம், அதே நம்ம கோயிலுக்கு வெளியிட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு வேஸ்டேஜ் பண்ணணும். என்ன ஒண்ணுமா சொன்னாலும் உண்டு, வியாபார ரீதியா சொன்னா உண்டு. அதுகூட என்ன உடம்பு பாதுகாக்க அதை கவனிக்கணும். அப்படியே இருக்கு உடம்ப பரிபாலனம் பண்ணணும் மட்டுமே நினைச்சிருக்கோமே, நம்மளுடைய ஆன்மாவை சுத்தம் பண்ணணும். அதை ஒருமுகப்படுத்திட்டு பகவான் நினைக்கிறோங்கிறத நம்ம மறந்துருக்கோம். அதற்காகதான் சத்சங்கம், அதற்காகதான் சத்சங்கம். ஒரு சத்தியமா பகவானுடைய குணமான திருக்கடைகளை கேட்கும்போது நம்மளுடைய மனமானது தெளியுது. முன்னாடி சொன்னேன், காதுகள் நல்லா அணைஞ்சு இருக்கிற காதுகள், அதுக்கு சிவபுரம் சொன்னார், ஏ ரசிகாக உயிவாவுக்காக விபுதோ பாகவத சமூகமோ ரசிகாகோ உயிவாவுக்காக. ரசிகர்களே பாகவத ரசத்தை அருந்துங்கள். பகவானை பற்றி கொண்டவர்கள் பாகவதர்கள். அவர்களுடைய வாழ்வினுடைய ரசம் இருக்கு, அவர் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த ரசத்தை அருந்துங்கள். ரசம் எப்பொழுதுமே இன்டைஜஷனுக்கு நல்லது. நல்லா சாப்பிட்டு ரசம் சாப்பிடணும், டைஜஷனுக்கு நல்லது. அதே போல நம்மளுடைய வாழ்வை ஜீரணிக்க நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்வு, அதெல்லாம் ஜீரணிக்கணும்னா பகவானுடைய பாகவதத்துக்கு வரும். அப்போ இந்த பாகவதம்ங்கிறது அங்க சிவபுராணம் ஆயிட்டு, நாயன்மார்கள் வரலாறு ஆயிட்டு, எல்லாரும் பேசுறதுன்னா பக்தர்களுடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு. பர்டிகுலர்லி பக்தர்கள் வாழ்க்கை, ரொம்ப சிரேஷ்டமான பக்தருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதுக்கும் ஒரு சொல்யூஷன் அதே சொல்றேன், பிரச்சனை வந்தா வந்து போட்டா பகவான் சரணாகதி பண்ணிடும், அவர்கிட்ட எல்லாத்தையும் போட்டுடும், அவர் பார்த்துப்பார். நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்த போறது எல்லாம் அசல், எதுவுமே ஸ்திரம் இல்லை. வைத்த பெயரும் ஸ்திரம் இல்லை. சிவமா இருக்கிற வரைக்கும் பெயர் ஒரு அடையாளம், அதுக்கப்புறம் பெயரும் ஸ்திரம் இல்லை. சேர்த்து வைத்த சொத்து யாரும் அனுபவிக்க போறா, எதுவுமே ஸ்திரம் இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லிருக்கோம், இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சோசியல் செக்யூரிட்டி இருக்கு, எனக்கு வந்து பணம் தரையிறதுன்னா எனக்கு பாதுகாப்பு, எனக்கு ஆரோக்கியம் தான் எனக்கு பாதுகாப்பு. என்ன விதத்துல பாதுகாப்பு? எத்தனை ஆரோக்கியமா இருக்கவாட எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால பாதுகாப்புங்கிறது இதுல இருக்கு. பகவானுடைய நாமாசத்தும் பகவத் ஸ்மரணையில் தான் இருக்கு, பகவானை நினைக்கிற நேரத்துல தான் இருக்கு. மார்கடைய செய்ய உங்களுக்கு தெரியாது இல்லை, மார்கடைய அவ்வளவுதான் உனக்கு முடிஞ்சிருக்கோம், ஆசை ஆயிரம் முடிய போனே அப்படின்னு சொன்னா அப்புறம் போய் சொல்ல கட்டிட்டாரு. அந்த ஆசை கையில அவரை தொட முடியல, ஏன்? அவருடைய பச்சுதல் அது. அப்போ நாம எதை பற்றி கொள்கின்றோமோ அதுதான் நம்ம வாழ்வு. நம்ம பணத்தை பற்றிதான் தெரியும், பணம் 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 பணமே. நம்ம பகவானை பற்றி கொண்டால் உனக்கு என்ன வேணுமோ நான் பார்க்கிறேன், உன்னுடைய யோகத்தையும் சேமத்தையும் நான் பார்க்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ நான் பார்க்கிறேன், உன் வேலையை மட்டும் செய், கடமை செய், பலனை எதிர்பார்க்க அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்மளுடைய கடமை என்ன? மனுஷனா சொல்றா நம்மளால முடிந்த உதவியை மற்றவர்கள் செய்யணும். உதவி செய்ய முடியுதுன்னா உபோகரம் பண்ணாம இருக்கும், அதே உதவி தான். உபோகரம் பண்ணாம இருக்கிறது பெரிய உதவி. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயம் யாரை கேட்ட யாரும் சொன்னாங்கன்னா உடனே அந்த போன்ல அந்த பக்கம் வாங்கிட்டு மற்ற விஷயம் உடனே இருக்கு. ஆமாம், இவாளை சாதாரண கோல்டு தான் வந்துருக்கும். இருக்கு பார்க்கணும். 3 நாள்ல நீங்க வெயிட் பண்ணாத, உனக்கு தெரியாதா அந்த 3வது தெருவில் இருக்க இப்படிலாம் உட்காரு. ஸோ எந்த விஷயத்தையும் மனுஷங்களை பற்றி சொல்றதுனால நம்ம கஷ்டம்தான். ஆனா அந்த புலங்களை பகவான் இடத்துல சொன்னா அது நமக்கு ஆறுதல். அதே போல பக்திங்கிறது வந்து வெளியில தெரிஞ்சு செய்ய விஷயம் இல்லை, யாருக்குமே தெரியாம செய்யறதுதான் பக்தி. திருப்பூர் சொல்லிருக்கேன், மண்பூவை இட்டேனோ கோவ நம்பியை போலேன்னு, ரொம்ப அருமையான வாக்கியம்.
குரவநம்பி அவர் மண்பாண்டங்கள்லாம் செய்யறவர் காலம்பர எழுதுகிற திருப்பதியில இருக்கிற பக்கத்துல அங்க பார்த்து கோவிந்தா அப்படிங்கிற அப்புறம் பாட்டுக்கு வேலைகள்லாம் செய்யற சாயங்காலம் திருப்பி கோவிந்தாங்கிறதுதான் அவருடைய பக்தி. அப்போ தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அவர் சுரப்பாதையிலேயே திருப்பதிக்கு போய் பகவானத்துல நித்திய அவர் பகவானத்துல பூஜை பண்றத அன்றைக்கு அவர் பொன்மலர் மலரால அர்ச்சனை பண்றார். திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பொன்மலருக்கு அர்ச்சனை பண்றாங்க. அந்த நேரத்துல பார்த்தா மண் துகள் ஒட்டிட்டு சில சில மண்ணில் இருக்கும் ஒரு ரூபம் தெரியுது அப்படின்னு வட்டர போய் கேட்கிற எனக்கு தெரியல சுவாமி இது ஆல்ரெடி இருக்கு எனக்கு தெரியல நான் ஒன்றும் பண்ணலைங்க. உடனே பிரத்யட்சமாச்சு. உடனே கண்களை மூடி கொண்டு பிரார்த்தனை பண்ற சுவாமி நான் பொன்மலர் எடுக்கும் பொழுது என்ன மண்மலரை புரிஞ்சிருக்கிறதே யாருடைய செயல் இது வேண்டாத செயலா இது அப்படின்னு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுது. அசரீதியா ஸ்ரீனிவாசன் சொல்ற என்னுடைய பக்தன் நான் குரவன் நம்பி கிட்டது அவர் விசாரிச்சுட்டு போறேன். பார்த்தா மறைந்திருக்கு பார்க்கிற நீங்க எப்படி பக்தி பண்றாங்க பார்க்கலாம் பார்க்கிற அந்த குரவன் நம்பி வர தேவர்களை செய்கிற அவரை நேர் வர கோவிந்தா அப்படிங்கிற திருப்பதி வருவார். கோவிந்தா கையில் சொல்ற நீ என்ன போற காலகட்டங்கள் எல்லாம் முடித்து கொண்டு மண்ணை நல்லா குறைச்சு மண்பாண்டங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறார். இவர் பாட்டாரு என்ன பக்தி பண்றாங்க என்ன பண்றாங்க பாட்டுட்டே இருக்காரு. ஒன்றும் பண்ணல. அவர் அவருடைய வேலை செஞ்சிருக்காரு. அவருடைய வாய் மூடிட்டு நாம சொல்லிட்டு சாதாரண ஆயிட்டு அந்த இஞ்சின மண்ணல் எல்லாம் எடுத்து போட்டாரு. போட்டு அதை எடுத்து சின்ன சின்ன மலர்கள் ரூபத்துல பண்ணிட்டோம். அதை கொண்டு போய் மண்ணாலேயே செஞ்சு வச்சிருக்காரு. பாலாஜி கொடுப்போம் ஸ்ரீனிவாசன் அந்த மண் மலர்களை கொண்டு போய் அவருடைய சரண மலர்ல போட்டு கோவிந்தாங்கிற அந்த மண் மலர் அங்கிருந்து மறைகிறது. அந்த மண் மலரை தான் ஸ்ரீனிவாசனான கோவிந்தன் அது இருக்கும். இதை பார்த்த தொண்டைமான் சக்கரவர்த்தி அதிர்ந்து போறார். இப்படி போய் அவர் இடத்துல பேசும்போது என்னுடைய உனக்கு தெரிஞ்சுட்டா கோவிந்தாங்கிற பெயர் அவர் செய்கின்ற பக்தி இன்னொருத்தருக்கு தெரியறதே ஒரு பெரிய கஷ்டம். ஆனா நம்மளா என்ன பண்றோம் பக்தி பண்றோம்னு சொல்லி பண்றோமோ இல்லையோ வெளியில சொல்லிடுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ற தப்பு நான் உபவாசம் எடுப்பேன் இதே ஏகாசியோட ஏகாசி இருக்கு பிரதோஷம் நீ சாப்பிட மாட்டேன் சொல்லி 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 அந்த உபவாசம் இருக்கிறதுக்கு அர்த்தமே நாம் செய்கின்ற பக்தி இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பக்திங்கிறது பறைசாற்றுவது அல்ல. பக்திங்கிறது பகவானுக்கும் பக்தன் மட்டும் தெரிகிற விஷயம். அது மற்றவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது சொல்லலைனாலும் பகவானுக்கு ஏன் நம்ம பறைசாற்றி சொல்ல வேண்டிய பக்திய தேவையே அது ரகசியமா செஞ்சோம். மாமி சொல்லுச்சு அம்பாளுடைய கோவிலுடைய அமைப்பு முன்னாடி கோவில் இருந்ததும் அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகளாக மண்ணில் மறந்து ஒழுகி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பீடம்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த அழகான கோவிலை பத்தி சொல்றது வேற கோஷம் இன்றும் பூமியிலேயே அப்படின்னு சொல்றது. அதை கேட்டு எல்லாரும் பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வேற கோஷம் நடக்குதுன்னா இதுலயும் பாருங்க கோபால் கேஸ்ல தப்பிச்சதுன்னா என்ன அக்னிஹோத்ரி கர்மா பண்றார். கிரகம் மட்டும் தப்பிச்சிருக்கு. அதான் அதோட விசேஷம். அத்தனை அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடத்துல வெளிநாயகி தாயார் எப்படி உட்கார்ந்தவனா எப்படி என்ன பண்ணணும் அவளே பிளான் பண்ணிக்கலாம். ஷீஸ் அ டூல். ஆமாவும் மாமி ஒரு டூல் தான். ட்ரஸ்டும் ஒரு டூல் தான். என்ன இதெல்லாம் பண்ணாம அவளோட மனசுக்கு அவன் செஞ்சு போயிடும். அவன் இன்விடேஷன் கொடுத்து பண்ணலாம் கேட்கறது கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சிசுவை பிரசவிச்சாங்க ஒரு தாய். அந்த குழந்தைக்கு வசிக்கிறது அந்த தாய் என்ன பண்றா
குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டுருக்கேன், குழந்தை எடுத்து பால் விட்டாங்க, தட்டி விட்டுருவாங்க, தட்டி ஒரு நாளைக்கு தூங்காது, அப்படியே அவளுக்கு கிரககாரியங்கள்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் பண்ணிட்டு அழகு. ஓ வைத்தால் இருக்கு, நான் பக்கத்துல வந்து அலைய போடணும் அப்படின்னு ஒரு தாய்க்கு வந்தது. குழந்தைய வந்து அழகா நல்ல தாய் என்ன பண்ணுவோம், நல்ல நாமங்கள்லாம் சொல்லி தலையை கொடுப்பாங்க, அதே குழந்தை சுகர் அப்படியே தூங்கும். கொஞ்ச நாள் அவனோட குழந்தை அழகு என்று பார்த்தா அது நினைச்சு அதனால முடியல அப்படி வசதியில மாறுறாங்க. தண்ணி சும்மா எடுத்து இருக்கு அழகு. திருப்பி தூங்கணும் போதுக்கு எழுது அந்த தோழத்துக்கு தூங்க. ஒரு மானோட தாய்க்கே பெற்ற குழந்தை இத்தனை அக்கறை இருக்காச்சு, ஜெகத் ஜனனி இருக்காங்க, ஜகத்துக்கே ஜனனி. லலிதா சஹஸ்ரநாமத்துல ஆப்ரமகீத ஜனனியே நமஹ. இது நிறைய இடங்கள் சொல்றது இல்லை, ஏன்னா அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஸ்ரீராமராம சஹஸ்ரநாமத்திலையும் ராமராம வராங்க. இது 3 தடவை சொல்லிட்டு சஹஸ்ரநாமம் போயிடா ஷார்ட்கட் தானே. இப்போ அவங்க எல்லாருக்கும் அவசரம், ஆனா எங்க போறோம் அவளுக்கு தெரியல. நீங்க நல்லா கவனிச்சிருக்கு, ஒரு பொருளை தேடுறதுக்காக உள்ள ஒரு கண்ணாடி தான் இருக்கும், கண்ணாடி எல்லா இடத்துலையும் போயிடும், கிடைக்காது. அது இருக்கிறதுக்குதான் இருக்கே, அதுவே தெரியல ஏன் கலக்கிறது. அதனால ஷார்ட்கட். அதே போல லலிதா சஹஸ்ரநாமத்துல நாம் பிரம்மகீட ஜனனே நமஹ. ஆங்கிற அக்ஷரம் தான் எல்லாவற்றையும் முதலாங்க. என்னதான் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொன்னாலும் இந்த மா அம்மா தான் அங்க இருக்கிற கவு மம்மின்னு சொல்றது இல்லை. இது மாவும் அந்த மம்மி எதுக்கு அர்த்தம் தெரியாம இது மம்மி கூப்பிட்டு இருக்கு. இஜிப்துலாம் படிக்கலாம் அம்மா பசு ஏன் அது 4 எழுத பாருங்க அழகம்மான்னு. அகாரம் எழுத்து அக்ஷரங்களுக்கு அகாரம் முதலாவது. அதே போல இந்த அகாரத்திலிருந்து பிரம்மதேவன் முதற்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஜனனியாக இருப்பவர்கள் உண்டு. கீட்ட ஜனனே நமஹ. பிரம்ம கீட்ட ஜனனே நமஹ. கீட்டம்னா புழுப்பூச்சி. புழுப்பூச்சியிலிருந்து தேவாதி தேவர்களிலிருந்து 30 தேவர்களுக்கும் தாயாக இருப்பவள் ஜனனி. பிரம்ம கீட்ட ஜனனே நமஹ. அப்படிப்பட்ட தாயே உனக்கு நமஸ்காரம்னு சொல்றது லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு ஈடாயிருக்கு. பிரம்மகீட ஜனனி நமஹ 3 தடவை சரி புஷ்பத்தை போட்டு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு ஈடாயிருக்கு. ஏன் எல்லாவற்றையும் உள்ளடக்கிறது. இதுதான் தேவி பாகவதத்துல பார்க்கிறோம். தேவி மகாத்மியத்தை எப்படி நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பார்க்கிறோமோ அதே போலவே சாட்சாத் பரபிரம்மத்தையே அந்த பரபிரம்மங்கிற அந்த தத்துவத்தையே உள்ளடக்கியவளாக ஜனனியாக அவள் அருள் பாலிக்கின்றாள். அவளிடத்திலிருந்து அந்த சராசரமும் உண்டாகுது. இதுல விஷயம் என்னன்னா, நம்ம சைவம் வைணம் சாத்திரம் ஞானாதிபத்தியம் சௌரம் அதான் பிரிச்சுட்டோம். எப்படி பிரிச்சோம்னா நம்ம பிரிக்கல, ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரிச்சார். ஆதிசங்கர பகவத் பாதாள் தான் ஆதிசங்கரன் சொல்லாத நிறுத்தணும். ஏன் அப்படின்னா அவர் தன்னுடைய கமல பாதத்தினால இந்தியா முழுக்க சஞ்சாரம் பண்ணி எல்லாத்தையும் பாட எல்லாமே பகவான் தான் சொல்லி கொடுத்தார். அவருடைய கோவிந்தனை பற்றி அவர் சொன்னது சௌந்தரிய ரகரியா இருக்கட்டும், மாதுவ வஜமா இருக்கட்டும், என்ன சொல்றது எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் தத்துவமா விஷனா சுப்பிரமணிய விஜயமா இருக்கட்டும், அவர்தான் அவரது மதங்களாக பிரிந்து அந்த நேரத்தில் சனு மதத்தை பிரித்தார். கணபதியை முதலாக கொண்டு நாராதிபதியாகவும், சண்முகனை முதலாக கொண்டு கௌமாரமாகவும், சிவபெருமானை கொண்டு சைவமாகவும், அம்பாளை கொண்டு சாத்தியமாகவும், சூரிய பகவானை கொண்டு சௌரமாகவும் ஆரம்பித்தார். மேஜர் விஷயம் சொன்னார், எல்லாமே ஒன்றுதான்.
நீ மூலத்தனமாக இது மாதிரியா பிரிச்சுட்டு இருக்காதே. எல்லாமே ஒன்று, எல்லாமே ஒன்று போது காலத்தை வச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காலத்தை வந்து பயணவராங்க. அவர் ஒரு பெண்ணை நேசித்தார். அந்த பெண் யாருன்னா திருவானை கோவில்ல தாசி பெண்கள் ஆடிட்டே தான் என்ன பூஜை பண்ணுவோம். அந்த பெண்ணை அவர் நேசித்தார். இவர் திருவரங்காரர். இவர் அந்த பெண்ணை கட்டு சரி அவரோட நம்ம ஒரு வேகத்தோட இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி உள்ள வரணும் போது பெரிய சண்டை. வைணவத்துக்கு சைவத்துக்குமாக சண்டை இருக்கு. ஒரு நாள் இவரோட பூஜை பண்ணுவார். இங்க வந்து கல்யாணம் பண்றவங்க டான்ஸ் பண்ணுவான். டான்ஸ் பண்ணிட்டே அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு அபிநயத்தோடு அதை வந்து ஒரு அழகாக வாசனையே பாடலை அங்கே பாடிட்டு சைவம் முறையில. அப்போ அவள் வந்து திருவாவை சொல்ல வச்சு அவளால மேற்கொண்டு சொல்ல முடியுங்க. ஏன்னா நான் வைணவரை திருமணம் போது என்னால் அபிநயம் பிடிக்க முடியலையே அவங்க தெரிவிச்சேன். உடனே இந்த காலத்தை கூட ஐயோ எனக்காக மனைவி கவலைப்பட நான் சைவத்திலே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சைவத்தோட அந்த கோவிலே திருவானைக்காவல் கோவிலே எல்லாம் பாடல்கள்லாம் பாடி அவருடைய பாடல்கள் இன்றளவுக்கு பிரசித்தார். அவர் போட்டியில் இருந்தது இன்றளவுக்கு பிரசித்தார். இதுல ஹரி என்றோ மரணத்திலோ பிரிந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே ஒன்றுதான், பரபரமம் தான். அப்படி சொல்லி கொடுத்தவனா ஆதிசங்கர பாகவதர். அவர்தான் சொந்தத்துல ஹரி பாடின, அவர்தான் சுப்பிரமணிய புஜமும் பாடின, அவர்தான் கோவிந்தம் பாடின. நம்மளாம் ஏமாந்தோம். இருக்கிறத எடுத்து பாடி இருக்கோம். ஆனாலும் நம்மளுடைய பச்சை ஒரு அளவுக்கு மேல போனா அது வந்து ஒரு வெறுப்பை கொண்டு எல்லாம் ஈஷாவாசியம் இலவசம். ஏன் வேதங்கள் 4, அந்த 4 வேதங்களை நமக்கு எளிமைப்படுத்தி கொண்டு 100கணக்கான உபநிடதங்கள். அந்த உபநிடதங்கள்ல முதல் உபநிடதமான ஈஷாவாசிய உபனிஷத்து சொல்ற விஷயம் இதுதான். ஈஷாவாசியம் யம்சனம். இப்போ உட்கார்ந்து குழந்தைகளுக்கும் உள்ள பார்க்கிறோம் தான், மொழி பார்க்கிறோம். அந்த அறியாமை ஒன்று, பிரம்மம் ஒன்றே. ஆனா நம்ம டிஸ்கிரிபன்சி பார்க்கிறோம். அந்த வேற்றுமை கூடாது என்று பெரிய நாயகி எல்லாமே அழைச்சு வந்துருக்காங்க இல்லையா? எத்தனை தலைமுறைகள் கடந்து இப்ப ஒரு கோவில் எழுப்பி அது ஒரு உபாபிஷேகத்தையும் பண்ணிட்டோம். எல்லாரும் வரவேற்று அந்த குழந்தைகள் எல்லாம் பார்ப்போம், எல்லாரும் உட்காரணும் சொல்லி அவர்கள் புரிஞ்சதும் புரியுது வேற விஷயம். கர்மபுரியில விழும். அதனாலதான் சொன்ன சிவபெருமான் என்ன சொன்ன, விபத்தோ ரசிகாக உபிவாவுக்காக பாகவதரசம் விபத்தோ முகுர் விபத்தோ ரசமாலயம். கடைசியா போய் ஆலயத்துக்கு அதுவரைக்கும் ரசத்தை காதுகளால பருங்கள். அதனால செடிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு முடியப்படும். நம்ம வயிற்றுக்கு இல்லாத போது செடிக்கு கொஞ்சம் போட்டுக்கிற நிலை கொஞ்சம் விவசாயம். எல்லாம் சொல்ற ஒரே விஷயம், எல்லாம் ஒன்றுதான். நம்ம கிருஷ்ண தெய்வமையோ கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போ, அவரை கொஞ்சம் போயிட கோவில வந்து இந்த பக்கம் காலை வச்சிருக்காரு அப்படின்னு தெரியும் அந்த கதை. உடனே என்ன சொன்னா, இந்த பக்கத்துல பகவான் ஏன் சொல்ல அந்த பக்கம் காலை இருக்கேன் ஏன் நீக்கமான என்ற பொருள் அந்த அந்த வஸ்து அது ஒரு பொருள். ஏன் பொருள் சொல்றோம்னா அது மட்டும்தான் இருக்கும். நம்மளாம் அது அஸ்தியா இருக்கும், நம்மளாம் நாஸ்தியா இருக்கும். நம்மளாம் அசத்து, அது சத்து. சத்து சித்து ஆனந்தம் சதாசிவமான சத்திய ரூபமாக. அதனாலதான் சத்தியம் பரம் தீமகி சத்தியம் ஏவ ஜெயதேனா அவருடைய சனாதன. இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு போனா அடுத்த நாள் அந்த விஷயம் மாறிட்டுன்னா சொல்லிட்டு போனது விஷயமே இல்லை. ஆனா நம்ம சொல்ற விஷயம் சத்தியமானால் அது இன்று இருக்கும். அதனாலதான் சத்தியம் ஏவதேக்கே சொன்னா புத்திசாலித்தனமா ஒரு சுவாமியோட பேர் சொல்லி சொல்லல. திருப்பி வந்து என்ன சொன்ன, நீ நம்புகின்ற பொருள் சத்தியம், அது மட்டுமே ஜெயிக்கும், அது மட்டுமே ஸ்திரமா இருக்கும், அது மட்டுமே சத்து. இப்போ சிவபெருமானுடைய மாமபாகத்தை அவாளுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்றோம்.
அதற்காக அவருடைய சக்தி தன்னையே அவர் கொடுத்த அப்புறம் அந்த ஷீலை இருக்க மாதிரி அந்த சக்தியில சிவங்க ஏற்கிறோம். அப்ப அந்த சக்தியை வச்சு நீ என்ன பண்ணுவேன்? முன்னாடி கேட்ட கொஸ்டின் போறேன். சக்தியெல்லாம் இருக்கு, சக்தி இருக்கோ ஒரு இடத்துல உட்கார பேசணும். ஆனா சிவபெருமானுக்கு ஒரு இடத்துல சிவபெருமான் எங்க நீங்க பார்த்தாலும் அந்த டிவிஷன் என்னன்னா கண்களை கூடிக்கொண்டு ஞான நிலையில தான் இருப்பாங்க. அது அழகாக சிவபெருமானை பற்றின பிரசம்சை நல்ல அருமையான வாழ்த்துக்கள்லாம் இருக்கும். எப்படி தெரியுமா? நிந்தாஸ்துதி மாதிரி நீ தர்ஷயாருக்கு போதும். ஸ்ரீமத் பாகவதத்தை பார்த்துக்கணும். நிந்தாஸ்துதியா இருக்கும். அவர் என்ன சாம்பல் பூசினாரு, சாம்பல் பூசுறாரு. உனக்கு சொல்லி கொடுக்குற கிடையாது வேணும் சாம்பல் தான் சின்ன ரொம்ப அழகா சொல்லுவேன். குடிச்சுட்டேங்க என்னமோ கிரீம்லாம் போட்டுட்டு அது வேகவும் வேண்டாம். ஆசையா சொல்லணும். மணப்பேட்டை அந்த நிகழ்ச்சிக்கு போய் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் மாத்துக்கு வந்தா நமக்கு தெரியல நிஜமா சொல்லணும். அப்போ பார்க்கக்கூடிய ஏதோ ஆக்சஸ் மாதிரி இருந்ததுன்னா அது கோட்ஸ் 6-7 கோட்டுக்கு மேல போனது. அப்புறமா ரீனா பார்க்கும்போது நமக்கு தெரியும் 6 தெரியும். அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன இவ்வளவு மோசமா இருக்கு நம்ம கல்ச்சர். அது பாட்டு தலையை வச்சு போட்டு பொட்டை வச்சு ஏன் அப்படித்தான் இருக்கு அப்சைட் ஏன் நம்மளோட நமக்கே தெரியல. அவர் சொல்ற நீ ஒரு கிரீமெல்லாம் எடுத்து பேசிக்கிறீங்க, எல்லா தெரியும் அழகா தெரியும் பேசிக்கிறீங்க, கண்ணாடி மேல் பூச்சி ஒட்டுவோம் எடுத்து தெரியணும். ஒட்டுதல் இல்லை என்ற அந்த கிரீமம் தெரிஞ்சுக்கோங்க. மனக்கடவுல நான் ஒட்டிக்கிறேன் பவுடரும் ஒட்டி கிரீமா ஒட்டி அதுல சுவாமி குளிச்சுட்டு வந்தோட கண்ணாடி வந்து சுவாமியோட விபூதியோ இல்ல திருச்சூடமோ இல்ல அம்பாளுடைய முகமோ என்னால எடுத்து நெற்றியில வைக்கிறச்சே என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான். இந்த தேகம் சாம்பலா போற தேகம் தான். இல்ல திருச்சூடமோ திருவண்ணா போதே என்ன பண்ணோம் இது நம்பிக்கை போற விஷயம் தான் அப்படின்னு நீ ஒட்டுதல் இல்லாத தன்மையை காட்டுறதுக்காக தான் நம்ம நெத்தியிலே வந்தது. நம்ம அழகாம பண்ணிடாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி அவன் அது ஈடுபோதான் நினை இவ்வளவுதான் சாம்பல். அதனாலதான் சிவபெருமான் சாம்பலை வாசலாக வச்சிருக்கேன். யாருக்குமே வேண்டாத பொருள்தான் அவருக்கு, யாருக்கு வேண்டாத பொருள். இவர் அலங்கார பிரியர்னா அவர் அபிஷேக பிரியரா இருக்கான். ஏன்னா நீருக்கு கொஞ்சமா ஒன்றுமே நீரை நீ அபிஷேகம் பண்ண கூட நான் கேட்கிறேன். இப்ப சொல்ல பகவத்கீதை இப்ப சொன்னாங்க பரமபத்திரம் தோயமா இருந்தாலும் நீரா இருந்தாலும் அதை கூட ஏற்கிறேங்க. அதுக்கு ரொம்ப அழகா சொல்லுவான் குருவாயூரப்பா அவனுக்கு என்ன எழுதி வசதி உரையாடு குருவாயூரப்பா அவனுக்கு என்ன நான் கொடுக்கறது தெரியல பால்பாயசம் பண்ண நினைச்சேன் எனக்கு பொருள்லாம் இல்லை. சரி பழமான கொடுக்கலாம் நினைச்சேன் எனக்கு அதுவும் கிடையாது. சரி துளசி தரமான ஒன்று போடலாம் நினைச்சேன் அதுவும் இல்லை. எங்க ஒண்ணுமே இல்லையே குருவாயூரப்பான அழக அந்த கண்களில் இருந்து விழுகின்ற அந்த அஸ்ருடைய கண்ணீர் அதே போகிறவன். சோ இதை பண்ணா அதை பண்ண தூய்மையான பக்தியோட பகவானே எல்லாம் உனக்கு அர்ப்பணம். என்னுடைய ஜீவனே உனக்கு அர்ப்பணம். உனக்கு என்ன பழமோ நீ பிடிக்கும். கஷ்டங்கள் வரும்போது ஏன்னா நிறைய பூஜை பண்ணும்போதோ நிறைய பக்தியில உள்ள போக நிறைய தடங்கள்களும் கஷ்டங்களும் வியாதிகளும் அப்புறம் நம்மளை பார்த்து நம்ம ஹாசியமா சொல்லுவோம் இதே போல சுவாமி சுவாமி இருப்படிய இது கொடுக்காரு ரொம்ப. அப்புறம் சொல்லுவா பாரு ஏதாவது போயிட்டே அப்படின்னா கஷ்டம் என்னமோ அவனுக்கு கஷ்டம் என்னன்னே தெரியுது. அவன் கருமா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறா. இந்த கஷ்டத்தை அனுபவிச்சோட அப்படின்னா பகவான் நம்ம உடல்ல போட்டு கிழித்த மெருகுல வைரத்தை பட்டத்துக்காக கேட்டு இருக்க. அப்புறம் அந்த வைரம் எங்க பகவான் மட்டும்தான் இருக்கும். திருப்பி அது ஜென்மா இல்லை. அதனால நான் சொல்றேன் நிறைய பேர் ரொம்ப முடியல இந்த மாதிரி வேலைகள் வரும்போது அது ஒரு சீனியர் இந்த மாதிரி வியாதிகள் கஷ்டப்படுறவங்க அடுத்து ஒரு அம்மாவே இல்லை. முக்கியம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தர்மாலாம் தீர்க்கிறதுக்காக தான் நம்ம வியாதிகள் கஷ்டங்கள் எல்லாம் வருது. ஸ்ரீ ரமண மகேஷ் சார் சுவாமி சும்மையா இருந்தாரு 75% ஹார்ட் போயிடுது ஒரு வருஷம் ஒரு இடத்துல. உடனே அக்கவே சுவாமி நீங்க பேசாதீங்க அவர் வந்து இஸ் a rolling line. உடனே அவர் you take rest அப்படின்னா அவர் சொல்ல if I take rest I will rest more. துருப்பிடிச்சு போயிடுவேன். நான் பேசுறேன்னா துருப்பிடிச்சு போயிடுவேன்.
யோசிச்சு பாருங்க. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா சாஷாத் காளி பார்த்து பொறுமையாக இருந்து நம்ம எல்லோருடைய மனதையும் குறிப்பிட்ட விவேகானந்தர் அவர்களுக்கு இந்த அம்பாவின் சார்பாக மலர்வாரி அணி